அனைவருக்கும் வணக்கம். நான் துரைராஜ். இன்றைக்கி 30/7/2024 இன்றைக்கி ட்ரேடு வந்து ஃபின்னிஃப்டியில் ஆல்கோ எடுத்துச்சு. எக்ஸ்பைரி இன்றைக்கி ஃபின்னிஃப்டி. ஸோ அதில் தான் ட்ரேடு இன்றைக்கி. ஆக்சுவலாக செல்லிங்கு ப்ளஸ் ஹெட்ஜிங்கோடு எடுக்கும். 946க்கு ட்ரேட் எடுத்துச்சு. பார்த்திங்கன்னா 2 பையிங் லெக் எடுத்திருக்கோம், சிஇ சைடும் பிஇ சைடும். அதுக்கப்புறம் ஒரு மற்றது எல்லாமே செல்லிங் தான் எடுத்திருக்கோம் ஹெட்ஜிங்காக. எடுத்த உடனே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. ரொம்ப ஹை வாலட்டைல் இருந்துச்சு மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் எடுத்துச்சு. அதுதான் கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் ஆணுச்சு. அப்புறம் 12:40 போல் அதுவும் ட்ரேடு கட் ஆகிடுச்சு. ஒரு 7,000 சம்திங் லாஸில் இருந்துச்சு மார்னிங்கில். அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் ட்ரேட் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் கனெக்ட் தான். பார்க்கலாம், இது ஆர்டர்ஸில் ட்ரேட் புக்கில் காமிச்சிருக்கேன். எக்ஸிக்யூட்டட் பாருங்கள். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 946லேருந்து எடுத்துருக்கு பாருங்கள் ட்ரேடு. ஸோ கண்டினியூஸ்லி இன்றைக்கி வந்து பையிங் பேங்க் நிஃப்டி பையிங் ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி ஒன்றும் எடுக்கலை. கமாண்ட் எதுவும் மீட் ஆகலை. ஸோ அது எடுக்கலை. கண்டிஷன்ஸ்லாம் மீட் ஆனால் தான் எடுக்கும். இதில் வாங்க சார்ட்டுக்கு நம்ம போவோம். இதில் காமிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி 9:30க்கு 9:50 ஓகே. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், மார்க்கெட் ஓப்பன் ஆனப்போ ஒரு டவுன் ட்ரெண்டு, மறுபடியும் ஒரு புல்லிஷு. இங்கே தான் நமக்கு ட்ரேட் எடுத்துச்சு. எடுத்தோடனே ஸ்டாப் லாஸ் கண்டுட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆணுச்சு. ஆன உடனே மறுபடியும் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகிட்டு ஒரு ஸ்விங் கொடுத்துட்டு ஒன் சைடு அப் ட்ரெண்டு சைடு போயிடுச்சு. அதுதான் கால் ஆப்ஷன் லெக் வந்து ஸ்டாப் லாஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக மார்னிங்கில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே புட் ஆப்ஷன் செல் வந்து ஸ்டாப் லாஸ் கனெக்ட் ஆணுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ரிவர்ஸ் ஆகிறப்ப புட் ஆப்ஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் எடுத்துச்சு. அப்புறம் கால் ஆப்ஷன் செல்லிங்கும் ஸ்டாப் லாஸ் கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஒன் சைடு ரேலி. இந்த இடத்துக்கிட்ட வந்து தான் இந்த இடத்துல ட்ரேடு கட் ஆகிருக்கும். இந்த இடத்துக்கிட்ட மறுபடியும் 12:50 சம்திங்கில் அடுத்த ட்ரேடு எடுக்கும். செகண்ட் ஆஃப் ட்ரேடு எடுத்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேண்டில். அதுக்கப்புறம் அகெயின் ரிவர்ஸு. இதுலேயே எந்த ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் நமக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தாங்கன்னா நிச்சயம் ஹண்ட் ஆகும். இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் ஸ்டாப் லாஸ்ன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா நிச்சயம் ஹண்ட் ஆகும். வித்தவுட் ஸ்டாப் லாஸில் ஜஸ்ட்டு ஹெட்ஜிங் மட்டும் போட்டிருந்தாங்கன்னா சஸ்டெயின் பண்ணியிருப்பாங்க மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இப்படியே இருந்துச்சு. திரும்பவும் ரிவர்ஸ் ஆணுச்சு மேலே. அப் ட்ரெண்ட் சைடு போயிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ்லேயே வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேனிப்புலேஷன் தான் நீங்கள் நடந்திருக்கு. ஒன்றும் இந்த இடத்துல அதாவது ஒரு 1:00லேருந்து 1:05க்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் விழுந்திருக்கு பெருசாக. 1:10க்குள்ளே ரெண்டு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இதுக்குள்ளே வந்து எந்த மாற்றமும் இண்டெக்ஸில் வந்து பெருசாக என்ன நியூஸ் வந்திருக்க போகுது. இது ஃபுல்லாக மேனிப்புலேஷன் தான். இன்றைக்கி எப்படியா இருந்தாலும் பொசிஷன்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணணும். ஆக்சுவலாக பொசிஷனல் ட்ரேட் எடுத்திருந்தவங்க எஃப்என்டோவில் ஃபின்னிஃப்டி எல்லாம் எக்ஸ்பைரி. ஃபின்னிஃப்டியில் எடுத்திருந்தவங்க எல்லாருமே பொசிஷனை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது எப்படியா இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் கனெக்ட் ஆகும். ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அப்படி வைக்காமல் விட்டால் கூட ஈவினிங் வந்து நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். அதுதான் பாருங்கள் எவ்வளோ மூவ்மெண்ட்டு. இது வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து நமக்கு ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மேபி ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க வேணால் ப்ராஃபிட் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது. செல்லிங்லேயும் ஸ்கேல்பிங் பண்ணுறாங்க. என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த இதில் ஒர்க் ஆகாது. பார்த்திங்கன்னா இந்த பெரிய மூவ்மெண்ட்டுக்கெலாம் ஒர்க் ஆகாது நிச்சயம். ஸோ அதுக்கு பெட்டர் ஸ்டாப் லாஸ் ஆனோம்னா நம்ம ஒதுங்கிறது நல்லது மார்க்கெட்டில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஒரு 30,000 ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ அது வந்து இன்றைக்கி போயிடுச்சு. ஒரு 31,000 சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அதை பாருங்கள் யூடியூப்பில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் எஃப்என்டோ ட்ரேட்ஸ்னு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டு போயிடுச்சு. ஸோ ப்ரோக்கரேஜ் எக்ஸ்ட்ரா நம்ம கையிலேருந்து கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. பார்ப்போம். இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ட்ராடவுனில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம். மார்க்கெட் அப்படி தான். அதில் எஃப்என்டோ ட்ரேடு அப்படி தான் இருக்கும். இதுக்கு தான் பேரலாக ஈக்விட்டியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் வரும் காலங்களில் கொஞ்சம் அதுவும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. வீடியோஸ்லாம் லைக் கொடுங்க. மேற்கொண்டு நம்ம இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணுவோம். சம் எஜுகேஷ்னல் பர்பஸ் வீடியோவும் நம்ம போடுவோம். நீங்கள் பார்க்கலாம். வருங்காலங்களில் வந்து நல்ல நல்ல கண்டென்ட்லாம் கொண்டு வரேன். ஓகே, நன்றி, வணக்கம், தேங்க்யூ.